ஏய் கேட்டப்பல கேட்கல பாடையில போற வயசுல படிக்கிற தூக்காரியா? ஏப்பா ஒரு வயசுக்காவது மரியாதை விடு. உனக்கா என்ன இதுக்கு மரியாதை கொடுக்கணும்? யார்டா பேசிட்டு இருக்கா? யார்கிட்ட பேசிருக்காளா? கொம்பா உடைச்சு குச்சி போறாவளோ? போயா. அவன் படிச்ச படிப்பு அப்படித்தான், நீ உள்ள போ. வரியா கலெக்டர் படிச்சவங்கள என்ன கடை தூக்கிட்டு அலையிறாங்க? போவியா? அட மேலே ஏறா. யார் மேலே இருக்கிற கோவத்தை நம்மகிட்ட காட்டுறேன். ஏலா குடும்ப எங்கெல்லாம் இருக்க? வாடா. ஏய் இந்த வாரேன். இந்தடா ஆசைப்படா சீக்கிரம் கஞ்சி ஊத்து, பசிக்குது. இப்படித்தான் கிடைச்சு. ஆமா பெரிய கப்பலை வர பக்கம் பாரு. சோத்தை போட வரா வள வரன்னு பேசிக்கிட்டு. ஏய் யாரா நீ? ஏன் வந்து என்ன ஏத்துற? எங்க அப்பனை வஞ்ச வாயை உடைக்க வந்திருக்கடா நன்னாரி. ஏய் ஏன் சட்டி அப்படிங்கறா நீ? உள்ள போடா. ஏய் ஓடு. ஏய் ஏய் எங்க அப்பனைடா வந்த. ஏய் நான் பாத்துக்கறேன். ஏய் என்னன்னு கேளுடா. ஏய் ஓட போடா. யார் உள்ள போறா? ஏய் வெட்டி கட்டி உள்ள போடுவேன். இன்னைக்கு ஒரு சுப்பு கடை போடா. போடிக்கிறேன். எங்க அப்பனை மட்டும் இல்லடா, இனிமே வயசான யார வந்தாலும் உனக்கு இந்த நினைப்பு வாங்க. என்னடா ஊரு இது? ஒரு அப்பனை வஞ்சி இருக்கேன், கைய மட்டும் உடைச்சு விட்டுருக்கானுங்க. ஏதோ 2 காலு 2 கையை உடைச்சு விட்டுருந்தானா அதுக்கு வைத்தியம் பார்த்து 4 காசு பார்த்துருப்பேன். யோ டாக்டர் நீயே விஞ்ஞான நிறுவனத்துல கொலைகாரனா இருக்க? MBBS படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகாம இந்த வரப்பட்டி காட்டுல வந்து எதுக்கு வேலை பார்க்கறேன்னு தெரியுமா? இங்க தான் சாதி சண்டை நடக்குது, வாய்க்கா வரப்பு சண்டை, மத சண்டை, அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகிறது எல்லாம் நடக்குது. அதுக்கு வைத்தியம் பார்த்து வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைச்சு தான் நான் இங்க வந்தேன். ஆனா எதுவும் நடக்கல. என் பொண்டாட்டி காரி துப்புறா. நீ எல்லாம் டாக்டரா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு ஆசிரமத்தை தொடங்கி சாமியாரா போயிரு, நல்லா கல்லா கட்டலான்னு சொல்றா. நானும் பாக்குறதுக்கு சாமியார் மாதிரி தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன், இல்லைன்னா என் சிஷ்ய கோடிகளோட ஆசிரமத்தை தொடங்கிடுவேன். சரி சரி ஒரு கட்டு தானே, 5000 வெட்டு. ஐயோ கை நீட்டி பேசுறதுக்கு கையில் இருந்த காசை பூரா பிடிக்கி விட்டான் இந்த பாவி பையன் டாக்டர். இவங்க யாரு? ஒடுத்தால வச்ச இப்படி பண்ண வந்திருக்கிய? இப்படி தானே என்ன ஒப்ப நிறைய பத்துட்டு இருக்கானா? ஏய் இங்க பாரு, ஏன் ஊர்ல கை வச்சிருக்கீங்க? எவனும் உசோட போக முடியாது. ஏய் மாயே முடியாது. அப்பன வந்துடா. டாக்டர் சந்தோஷமான விஷயம், நீங்க கட்டுப்பட்டவரை 3 பேர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா டாக்டர். இந்த பில் புக்கோட என்ன ஃபாலோ பண்ணு. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஏய் வெளிய உட்கார மேல கை வச்சடா. உசோட விட கூடாதா? போடா. ஐயா கரெக்ட். என்ன அப்படிங்கற? ஓட போடா. ஐயா பட்டு வயிறு பட்டு. ஊருன்னா இப்படி தாண்டா இருக்கணும். எங்க பாரு வெட்டு குத்து, நமக்கு நல்ல கலெக்ஷன் தான். நோட் பண்ணிக்க. குத்து 4, வெளிக்குத்து 3. உள்குத்துனா என்ன, வெளிக்குத்துனா என்ன டாக்டர்? உள்குத்துனா அவங்களே அடிக்கிறது, வெளிக்குத்துனா வெளியூர்காரன் வந்து அவங்கள நை நை நைன்னு நைக்கிறது. இந்த மாச பட்ஜெட் ஓகே.
நீங்க ஓடி போடுங்க ஓடுடா ஒண்ணும் வேணாம்டா அடிக்காதீங்கடா ஏய் அந்த வெஞ்சனத்தெல்லாம் அள்ளி தின்னுங்கடா அப்பதானே வளருவீங்க அப்பா வளருவாங்க தின்றா அண்ணே வணக்கம்ண்ணே டேய் என்னடா நேத்து பஸ்ல கைய வீசி வீசி பேசினா இன்னைக்கு இப்படி வந்திருக்க? கையை வீசி பேசுனால வந்த வேலை தானே ஏப்பா, என்னப்பா அது? அதெல்லாம் ஒண்ணும்ல எல்லாம் கை மீறி போச்சுண்ணே அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க முடியல அண்ணே உங்க குடும்பத்தோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா ஏமா பேச்சு என்ன நம்ம குடும்பத்தோட போட்டோ எடுக்கணுங்கிறேன்? எடுத்துட்டு போட்டு பாவம் ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி தாய். இந்த தேன்கூட்டில் கை வைக்காதீர்கள், என் நிலைமை உங்களுக்கும் வரலாம். இப்படிக்கு உங்கள் கட்டு போட வச்சு உங்களுக்கு கட்ட விட்டு கட்டு போட்ட எனக்கு வெறும் காசா? சண்டை போட்டவங்க எல்லாம் இப்படி சமாதானம் ஆயிட்டா காசுக்கு நான் என்ன பண்றது? எல்லாம் விரும்பாய என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி அரிசியை போட்டு இந்த கிண்டு கிண்டிக்கிட்டு இருக்க. எங்க அக்கா பொங்க வச்சிருவாங்க, நீ போய் அந்த கறியை நல்லா சுண்ட வதக்கி வைய. ஏகப்பட்ட ஜோலி இருக்கு. நல்ல நாள் போல நாள் ஒண்ணு வந்துடக்கூடாது. நாக்க தொங்க போட்டுட்டு தெரியுது. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. டேய் மாப்பிள்ளைகளா, உங்களுக்கு பீர் வாங்கி வச்சிருக்கீங்க, கிளம்புங்க. ஏய் இரியா, மருமைகள்ட்ட போய் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏன் வைறீங்க? அப்படின்னா என்ன? குளுகுலுண்டு வெயிலுக்கு புளிச்ச தண்ணி மாதிரி குடிக்கிறதுக்கா? வெயில குடிக்கிறதானே, கூட்டிட்டு போப்பா. இவரு ஒரு கூறு கட்ட மனுஷன். யாரு? நானு. சரிதாம்மா. இந்த வலையில் உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் வசந்தி. இந்த வருஷம் என்ன வெயிலு? ஏய் அங்க பாரு. உனக்கு என்னங்க இது? யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வளையல் மாட்டி விட்டுட்டு இருக்கான். என்னன்னு போய் கேளுங்க. அவனை கேட்டு என்ன பண்றது? அந்த பிள்ளை யார் என்னன்னு விசாரிப்போம். வாப்போம். ஏன்? வா வா பாப்போம். போசே ஸ்டாண்ட்ல இருக்கவங்க சரக்கு கேக்குறாங்க, என்னன்ற? வாங்கி கொடுத்துறாத, கட்டுப்படி ஆகாது. வாங்கி வச்சிட்டேன், என்னன்ற? வாகருப்பு லெமன் ரைஸ் கடா வெட்டி குடும்பத்தோட வானே ஊரையே கூப்பிட்டுட்டேன். லாரியில வந்துட்டு இருக்காங்க பின்னாடி, என்னன்ற? வெட்டின 2 கடா பத்தாது, இன்னும் 4 கடா வெட்டணும், என்னன்ற? சரிதான்ற. நீ என்னன்ற? என்னங்கிறது வாங்க, வாங்க அண்ணாச்சாரி அத்தட்டே போல இருக்கு. ஒரு கடா உள்ள போய் நேரா போதும், என்ன ஆக போதும்? அந்த செலவெடுத்தோடதே வேலையா போச்சு. படக்குன்னு எடுங்கம்மா. 2 சீலை எடுக்க இப்படி நேரமா? அடியே அத பாருமா. பேச்சி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பேச்சி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பார்த்து கொள்ள நாள் ஆகுது. ஏன் இந்த பக்கம்? என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல, அதனால கருப்பனுக்கு வந்து சாவ எடுத்துட்டு போலான்ட்டு வந்தோம். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? என் மகனுக்கு வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? அதான் கெடா வெட்டி பொங்க வைக்கலான்னு வந்திருக்கோம். ஆசார பிள்ளையா இருக்கு. இதுக்கா மாப்பிள்ளை கிடைக்கல? ஆமா. என்ன செல்லக்கிளி, ஒண்ணு மண்ணா பழகி இருக்கோம். உன் பிள்ளைய என் மகனுக்கு கட்டி வச்சா நாங்க பார்க்க மாட்டோமா? என்னமா சும்மா இருடா, உனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல. ஏமா வேலை இல்லாத பயில இருந்தா நகை கம்மியா போட்டு கட்டி கொடுத்துருவேன். ஆனா நீ வாத்தியார் பயில பெற்று வச்சிருக்க, அந்த அளவுக்கு செய்யறதுக்கு நமக்கு வேணும்ல. ஏப்பா எங்க பேச்சு என்ன உன்ட்ட நகை நாட்டா கடிச்சு? நீ பிள்ளைய கட்டி வைப்பா, நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? நீ 60க்கு 2 பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்க. நான் சிங்கம் கணக்கா 5 ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். மாப்பிள்ளைக்கு எதுக்கு வெளியே போய் அலைஞ்சிட்டு இருக்க? ரொம்ப சந்தோஷம் மதினி. ஏப்பா இந்த அங்கிட்டு நிக்கிற கேரளாக்கார பிள்ளை மாதிரி அதுவும் மகளா? அது என் 2வது மக. அப்படியா? படிச்சுட்டா இருக்கு? 9வது படிக்குதே. சரி 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 சரி. குடலை தனியா எடுத்து வேக வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போலாம். வாங்க வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க. அம்மூட்டு கஞ்சி தானே, சாப்பிட்டு வா வா. சத்தி. போங்க போங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். என் பையன் உங்க பொண்ணு மேல ரொம்ப விருப்பப்படுறான். அது விஷயமா பேசிட்டு போலான்னு தான் நானும் என் சம்சாரமும் வந்திருக்கோம். எனக்கு சொத்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. இருக்கிறது ஒரே பொண்ணு. என் பொண்ணு ஆசைப்பட்டவங்க பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா? அதுக்காக பிள்ளைய அடமானமா வைக்க முடியும்? இருமா, அவன் ஆசைப்பட்டான்ல, நம்ம ஆசைப்பட்டு ஆத்தா பண்ற சொன்னோம். அவங்க சேர்த்து வைக்கிறேன்னு வேற பண்ணக்கூடாதுல்ல. இப்போ என்ன கெட்டு போச்சு? அவன் இஷ்டத்துக்கே விட்டுருவோம். தங்கச்சி என்ன சொல்லுது? அது ஒன்றும்ல, எல்லா ஆம்பளை பிள்ளை பெற்ற தாய்க்கு இருக்கிறதா. பொண்ணு கல்யாணம் ஆச்சுலாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதானே வழக்கம். சரி, பிள்ளைய எந்த இடத்துல இருக்குன்றதா முக்கியம், அது வாழ்றதானே முக்கியம். ஒரு நல்ல நாளா பார்ப்போம், மற்றதை நான் பேசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இங்க வாரு, இது ஓரமா எடுத்துக்கிறதுக்கு ஒரு மணி. பொண்ணழைச்சு வந்துகிட்டு இருக்காங்க, இங்க என்ன பண்றவா? ஏமா பேச்சு, இந்த பொண்ணு அழைச்சிட்டு வராங்களா? வேமாவாமா. இந்தா வாரேன். பட்டனை கழட்டி விட நான் ரவுடியா? வாத்தியார்ல இதெல்லாம் உங்க கல்யாணத்துல வச்சுக்க. மனவரல கொண்டு வைமா. மதினி, இப்படி வாங்கல. என்ன இது புடிங்க புடிங்க. புள்ளைக்கு கல்யாண நாள், அதுவுமா இப்படி முழுக்குன்னு இருக்கீங்க. சம்மதி வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது போட்டுக்கங்க மதினி, எனக்கு போட்டுக்கங்க மதினி. இப்ப எம்புட்டு நல்லா இருக்கு பாருங்க. இப்படி கொடுங்க. அண்ணே நில உளைஞ்சாலும் பரவாயில்ல, தலை விளையாம பாத்துக்கணும். ஏலே சங்கிலி எப்படிடா இருக்கு? ஆத்தி என் கண்ணே பட்டு நல்லா இருக்காதா? வாங்கடா. பிரமாதம். வாப்பா வாப்பா, லெமன் ரைஸ். வணக்கம் வணக்கம். என்ன இவ்வளவு லேட்டா வர்ற? வாங்க வாங்க.
இந்த வர்றி காதல சிவனே கல்யாணம் முடிச்சிட்டோம்டு சும்மா இழிச்சுக்கு தெரியாத என்னடி பூ வச்சிருக்கவ இங்க வர்றி கல்யாணம் முடிச்ச முத நாளே உன் புருஷனை கைகளை விட்டு முதான முடிச்சு சொருகி வச்சுக்கிறேன் கேன பொழிச்சு விடாதடி என் மகளே நான் பெத்த மகளே தடி இந்த வீட்டில் மூத்த மருமலாம் வாக்குப்பட்டு போற எல்லா பொறுப்பையும் தூக்கி வந்தால சுமத்து வாங்க அப்படிக்கு இப்படி வாங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டேங்க்கா பரவாயில்ல பண்ணி உட்காரு நீ நடந்துக்கிறத பொறுத்துதே மாச சம்பளம் உங்ககிட்ட வர்றதும் உன் மாமியாட்ட போறதும் தெரியும் பார்த்து நடந்துக்க என்ன பங்காளிகளா சொல்லுப்பா. பொண்ணை கட்டி கொடுத்தா திருப்தியில சந்தோஷமா இருக்கீங்களாக்க இருக்காதா? நம்ம சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னதான் வீட்டுல கறி எடுத்து சாப்பிட்டா கூட இந்த மாமே மச்சான் வீட்டுல ஓசில கறி கஞ்சி அடிக்கிற திருப்தி இருக்கே, அந்த சுகமே தனியா. என்ன சிவங்கல்ல சரிதானே? என்ன எத்தனை நாளைக்கு இதே சொல்லுவீங்க? உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, நாங்க மாமா மச்சான் உங்க வீட்டுல ஓசி கறி சாப்பிட மாட்டோமா? அங்கேயெல்லாம் தொடாதே சாக்கடிக்க. அதுக்குள்ள என்ன நோண்டிக்கிட்டு இருக்க? அதே ஏன்டா அவுக்குற? எதையும் அவுக்க விட மாட்டீங்க. இப்ப எதுக்கு விளக்குற? சத்தம் போடாதீங்க. காலையில விளக்கெல்லாம் போய் தூங்க போங்க. போங்க. நான் ஒரு லூசு பேச சத்தமா பேசிட்டு போ. ஏமா பேச்சு கறி எம்பிட்டுமா வாங்கிட்டு வர? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல எவ்வளவு பேர் வருவான்னு தெரியாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். ஒரு 10 கிலோ கறி வாங்கிக்கிங்க, 4 கிலோ எலும்பை வாங்கிக்கிங்க, சரிதானே? தெரிஞ்சிருச்சுன்னா 2 கிடாயே ஒரு சேர்ந்துருக்கலாம். விரும்மாயி அண்ணே கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தா. ஆட்டும்ண்ணே. இல்ல பாண்டி என்னப்பா? வாடா போய் கறி வாங்கிட்டு வந்துருவோம் வா. சரிப்பா. சம்பந்தக்காரங்க வர நேரமாச்சு. விரும்மாயி வயலுகளை எழுப்பி காப்பி கொடு. கொடுத்துறேன் மதனி. வசந்தி வசந்தி சித்தி நம்ம சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்களாம், கோயிலுக்கு போகணும்ல, சுடுதண்ணி வச்சிருக்கேன், 2 பேரும் குளிச்சுட்டு வரச ரெடி ஆகுங்க. இந்த காப்பி தண்ணி தம்பி கொடு. ரசாத்தி ராசாத்தி இந்தாம்மா இந்த காப்பியை தம்பி கொடு, 2 பேரும் சட்டை போட்டுன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. என்ன கோயிலுக்கு போகணும், லேட் பண்ணிடாதீங்க. சரி இந்தாங்க காப்பி. என்ன கீழே கொட்டிங்க? சரி விடு. என்னண்ணே இப்பதான் எந்திரிச்சியா? அண்ணே பேப்பர்னே. ஏன் மாமா கண்ணே என்ன புடலையா வச்சிருக்க? கோலப்படியை தட்டி விட்டுட்டு போற? கண்டிக்காதடா. பேப்பர் வேணுமா? போட்டனா உட்கார. மாப்பிள என்னாச்சு? கொடுத்த காப்பியை கொட்டிட்டு வர்ற, கோலப்பொடியை தட்டிட்டு வர்ற, இருக்கிற பாத்திர பண்டங்கள்லாம் தட்டிட்டு வர்ற, எல்லாத்தையும் தட்டிட்டு வர்றிய, மண்டையில இருக்க பூவை தட்டிட்டு வரலாம்ல? போங்க மாமா. அடே மாப்பிள முன்னாடி செவருக்கு இடிச்சுக்கிற போற. இங்க வா. இன்னும் தெளியல போல் இருக்கு. முகத்தை கழுவிட்டு பல்ல வளக்குங்க. அடே எங்க அப்பா அசடு வலியுது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. மாப்பிள டேய் வெக்கத்தை பாரு. தேங்க்ஸ். ராசாத்தி என்னத்த இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இந்த வடை எடுத்து வைங்க. பொறுப்பா வேலையெல்லாம் செய்யற. முதல்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நாம அப்புறம் சாப்பிடுவோம். நிறைய தண்ணி முதல்ல சாப்பிட்டு எல்லாரும். நான் பரிமாறுறத நீங்க முதல்ல எல்லாரோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க அத்தை. நான் அப்புறம் சாப்பிடுறேன். நாங்க இட்லி சாப்பிடுவோம்ல. பிள்ளைங்க எதுக்கு இப்படி இட்லியை கொட்டுற? கொஞ்சம் சாப்பிட மாட்டீங்க. வண்டிலாம் ஓட்டணும்ல, நல்லா சாப்பிடு. டாப் கீழ போகுது போல. கொஞ்சம் சும்மா இருடா. போதும். பாசி பருப்பு சாம்பார்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். ஏப்பா போதுதா? சாம்பார் யாருப்பா வச்சது? நான் தான் மாமா. அப்படியா? ஏப்பா ராமரு செலவா காசாரு என் மருமகளுக்கு ஒரு மோதிரம் வாங்கி போட்டுட்டான். மாமா பேச்சு வாக்குல சட்னி வச்ச வில மறந்துடாதீங்க. லட்சுமணா நீ ஒண்ணு வாங்கி கொடுத்துறியா? ஆமாடா, இது வரைக்கும் நான் வச்ச சாம்பாருக்கு சட்னிக்கும் உங்க அப்பா செஞ்சு போட்ட மோதிரம் பரணையெல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி கிடக்கு. 6 எம்புட்டு வேணுமோ அள்ளி போட்டு சொல்லவே இல்லையாம்மா நீ? உனக்கு இருக்கு பையல. நம்ம வீட்டுல செய்யற அப்பள மோதிரத்தை சொல்லிக்கிருக்கேன். ஏன்பா எங்களுக்கு மாட்டி விடுறது பார்த்தாரா? மதனிங்களுக்கு வேறயா? ஏப்பா இட்லிய இலையில பார்த்தனா உணவு போட்டு உளறிட்டா. சாப்பிடும் போது பேச கூடாதுங்கிறது.
பெரிய கருப்பு கறிஞ்சோறு கொண்டாந்தா ஸ்டாண்ட்ல வச்சு சாப்பிட வேண்டியதானே இங்கேயே வந்து அடுத்த வயிற்றுச்சல கொட்டிக்கிற. ஓ இருக்கு சாப்பிடுறேன். இத்து போனவன் தான் அவன் கூட லெமன் ரைஸ்லாம் சாப்பிடுவேன். ஆமாய்யா ஓசியில் இலையும் தண்ணி நான் தானே கொடுக்குறேன், ஏன் பேச மாட்டேன்? ஓ என்ன முடங்குற? ஒன்றும் இல்லை சாப்பிடு. இந்தாப்பா கருப்பு. என்னண்ணே லேட்டு? ஆர்டர் ஜாஸ்திப்பா, போட்டு லேட்டா. 3 பாயிட்ட போடுங்க. கொஞ்சம் இங்க வாங்கண்ணே. இந்த வரேன் போஸ். என்ன போஸ்? பையில கொஞ்சம் காசு இருக்கு, எடுங்களேன். அம்மா கொஞ்சம் செலவு காசு கேட்டாங்க, வீட்டுக்கு போகும்போது கொடுத்துருங்க. சரிப்பா. சரிண்ணா. அண்ணே மொத்தம் 60 ரூபா, அது எழுதிங்க, நாளைக்கு கொடுத்துறேன். சரிப்பா. ஏய் எறும்புகிற மாரி ராம எடுத்து கம்பியில மாட்டு. மாமா வாமா நம்ம இல்ல எதுவும் சாப்பிட்றியா? சாப்பிட்டேன் மாமா. எதுக்காக வர சொன்னீங்க? இல்லப்பா அப்பதான் கோழி கேட்டுச்சு, அதை வாங்கிட்டு வந்துட்டு கொண்டு போய் கொடுக்க முடியல, அதை நீ போறீல அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துடலான்னு. இந்த நல்லா குழம்பு வச்சு கூட சாப்பிட்டுட்டோம். சரி மாமா. என்னடா கேன் வெளியே இருக்கு? இப்பதான் ஏன் சரக்கு வந்துச்சு, இனிமே தான் எடுத்து வைக்கணும். என்னடா நீங்க பைல்வான் பிரதர்ஸ் இங்க வாங்க. எண்ணெய் தூக்கி உள்ள வைங்க. டேய் முட்டா பையல அவனா இருக்குடா, எண்ணெய் தூக்கி உள்ள வைங்கடா. போங்கடா. எங்க போறாங்க? சம்பளமே கொடுக்காம நிச்சயப்படுத்தணும்னு முட்டா பையல பூரா வேலைக்கு வச்சவனுக்குலாம் இதான்டா கதி. இந்தியாவுல இருக்க முட்டா பைய பூரா இந்த கடையில வேலை பார்க்கறாங்க. திண்டுக்கல் ஜின்னால எப்படியும் வின் பண்ணி ஆகும். கண்டிப்பாடி. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எங்க ஊர் மண்ணில் எந்த ஒரு அழகான பொண்ணு காலடி எடுத்து வச்சாலும் அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது என்னுடைய வழக்கம். நீங்க வேற அழகா பிறந்துட்டீங்களா, எங்க ஊர் மண்ணில் வேற கால் வச்சிட்டீங்களா, ஆட்டோகிராஃப் போறது தானே நியாயம். ஸோ ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். வாங்கடி. ஹலோ ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஏங்க ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். இறங்க. ஏ நில்லு நில்லு நில்லு. என்ன அவசரம்? வீட்டில் போய் சோறு குழம்புன்னு வச்சு நல்லா சாப்பிட்டு வாங்க. வண்டி இங்கே தான் நிற்கும். என்ன நீ சொன்னா சரிதான்ப்பா. ஏ வண்டிக்குள்ள இருக்கலாம், வெளியே வந்து டீ காபி சாப்பிட்டு தம்ம அடிச்சு வண்டி காமனா நிற்கும். ஏய் சுட்ட இங்க பாரு, உன்னை எத்து கொல்ல போறேன். இப்பதான் அந்த முகல் டீ சாப்பிட்டேன், அதுக்குள்ள இந்த முகல் டீ சாப்பிட்டேன். என்னடா அர்த்தம்? டேய் எனக்கு சாப்பிடணும் போல தோணுச்சு, வண்டி காமனா நிற்கும், பேசாம இரு. இங்க பாரு சுருட்ட வர அனுப்பு தாங்க முடியல. ஆமா டேய் சுருட்டன்னு கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் உன்னை எப்படி சொல்லுவாங்க? சச்சின் டெண்டுல்கர். அவருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னை மட்டையை கொண்டே அடிச்சு கொண்டு விடாரு. என் பேரை தாண்டா அந்த பையனுக்கு வச்சிருக்கு. ஏன்டா இப்படி பொது அறிவு இல்லாம பொறாமையில அலையறீங்க? வந்து டீ காபி சாப்பிடுங்களா. வாங்க பையே டீ சாப்பிடுவா. வண்டி 5 செகண்ட் கூட நிக்காது, வந்து ஏறவேல ஏறிக்க. இது சச்சின் டெண்டுல்கர் ஆறு. ஏறு பெருசு ஏறு. உன் வண்டியில டிக்கெட் எடுத்த காசு டீ குடிச்ச காசு தான் அதிகமா இருக்கு. ஏலே சொல்ற வண்டியில பண்ற வெங்காயம். நான் கரெக்ட் டைத்துக்கு வண்டி எடுக்கிறேன், ஓடி வந்து பிரேசனம் இல்ல, இங்கே இல்ல, அடுத்த ட்ரிப்ல ஏத்திக்கிறேன். போய் சேரு வண்டி நிப்பாட்றா. ஏய் என்னடா ஒண்ணுமில்லண்ணே, ஒரு பொருள் விட்டுட்டு போகுது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அதை வச்சுட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வந்துரு. போனேன் திரும்பி பக்கம் போனேன். என்ன ஏதோ சுத்தி போடுறத சொல்ற மாதிரி சொல்றேன். சூப்பர். லூசு. எஸ் ஐ அம் லூசு தான். ஐயா வண்டி வந்துருச்சு. நிப்பாட்டு. யார் அவன் நம்ம வண்டி முன்னாடி குறுக்க விழுந்து நிப்பாட்டுறதே? டேய் இந்த வரேன்டி. வண்டி எந்த பக்கத்து போகுது? செம்பட்டி சின்னாலப்பட்டி திண்டுக்கல். கிளம்பு. டேய் அப்புறம் இருக்கிற குறுக்க விழுந்து வண்டியை நிப்பாட்டின. டேய் பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணி பாத்தியா? கிளம்பியா? ஏய் இவங்க காலையில போட்டாங்க போஸ். கிளம்பு. செம்பட்டி சின்னாலப்பட்டி திண்டுக்கல் செம்பட்டி. சேர்றாங்க பாரு. கிளம்பு. ஏறா சுட்டு. ரைட் போலாம் ரைட். வாயா வந்துகிட்டே இரு. நம்ம அளவுக்கு அளவுல திரும்ப முடியே. போய் திரும்புறான்.
என்ன எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கீழ போயிட்டு இருக்கான் என் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியலையே மாம்சு சீர் இல்லாம வந்துக்கிருக்கா வண்டிக்குள்ள சிக்கிடுவான் போல் இருக்கு. மாப்பிள சட்டன் பிரேக்க போடு, சட்டையை பிடிச்ச அவனை என்னன்னு கேட்கிறேன் போடு. அதை செய். அவனுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு வண்டி பின்னாடியே ஓடியாரா? டேய் டேய் வண்டியில ஏறா, எதுக்கு வண்டி பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்க? ஏன் காலு சலுக்கால் ரோடு உன் பாட்டுக்கு போய்கிட்டாரு, என் பாட்டுக்கு வருவேன். ஏய் கவர்மெண்ட் ரோடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸே உன் கப்பையை கிழிக்க போதுரே. மண்டைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, கண்டுக்கிறத போயிட்டே ராக்கு பார்க்காம போய்கிட்டே இரு. வா 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 வா. உண்மையிலே நீங்க சூப்பரா இருக்கீங்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? தனக்கு தானே சிஸ்டர். ஒண்ணலடி. உனக்கு என்னவோ அடிச்சு. மாப்ள செல்வா, நீ ஒரு பிள்ளைய கட்டே கொடுத்துருந்தே, அது ஊருக்கு போயிருக்கு. ஏங்க ஏங்க என்னங்க வண்டி தூக்கு எந்திரிப்பா இவனை பிடிங்க ஒரு நிமிஷம் தண்ணி கொண்டு வா போ. அம்மா கால் நல்லா உதறுங்க. கொஞ்சம் தள்ளிக்க இந்த தண்ணி குடி மெதுவா. இந்த நீ குடி உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணா ஒண்ணும் இல்லையா? நீங்க போங்க, நீங்களும் போங்கண்ணா. ஏய் வேணாம் போஸ். ஏண்டா அப்ப அத பைக் வாங்கி கொடுத்தா காதுல ஹெட்போனை மாட்டிட்டு அப்படியே ஏர்பிளேன்ல போற மாதிரி போறது, ரோட்டை கவனிக்காம. போலீஸ்காரங்க என்ன பொழுது போகாம இந்த மாதிரி வீதி போர்டு வச்சிருக்காங்க. ஏன்டா நீங்களா இப்படி படங்கள்ல வரணும்னு ஆசைப்படுறீங்க? போ எதுக்கு அடிச்சிட்டு இருக்க? கைகளை ஓடிச்சுடலாம் போட. அடிச்சா ரொம்ப சிக்கலாய் போகும். ஏய் பட எத்துனனா சீப்ப அதான் போயிட்டு இருக்கு. நல்லா சேராங்க பாரு செட்டு ஆளு மொகரே. பா ஏன்னா இந்த முக முக்கிக்கு இருக்கா? நீ ஓட்டி பார்த்தா தெரியும் முடியே. நான் ஓட்டுறேன்னா கேக்குறியா? டேய் செல்வம், அங்க பாரு நம்ம ராமனண்டா. ஆமா அண்ணே. போஸ் செல்வம் எங்கடா போயிட்டு வரீங்க? கடைக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படியா? என்னண்ணே சனிக்கிழமை ஆச்சுன்னா மதனியோட வருவா, இப்போ ஒத்தையில வந்துருக்க. அவளை விடுறா, அவளை பஸ்ஸுக்கு கூட்டு வர முடியாதுடா. நீ ஏற பஸ்ல மதனி ஏத்த மாட்டாங்களா என்ன? டேய் சொன்னா விவரம் புரியாதுடா உங்களுக்கு. என்னன்னா புரியாது? அடடடடடா டேய் நீங்களா சித்தப்பனா போறீங்கடா. அண்ணே அண்ணே சூப்பர்ண்ணே. டேய் விடுடா டேய் விடுங்கடா. அண்ணே இந்த விஷயத்தை போய் உடனே அம்மாட்ட சொல்லும்ண்ணே, பூர்த்தி போய்டும்ண்ணே. வாங்கடா உடனே போய் சொல்லுவோம். டேய் செல்வம் சைக்கிள்டா வாங்கடா. டேய் பெரிய இருப்பா, இதுல எவன்டா தம்பி மேல கை வச்சவே? டேய் உன்னை என்னைக்கே போட்டுக்கணும்டா. எங்க குடும்பத்துல யாரையும் தம்பி பேரை சொல்லி கூட கூப்பிட்டதில்ல, என் தம்பி மேல கை வச்சல. டேய் என்னடா பண்ணு? கத்தியாரோட வந்திருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் ஓடுவோம். மனுச்சான வச்சுக்க பிரிச்சு மேஞ்சிடும்டா. டேய் டேய் உங்களை கொல்லாம விட மாட்டோம். அடியே பாபுலா, எங்க ஓட விட மாட்டோம். எங்க நின்றாடிடா? சரி நீ பாத்துற. டேய் செல்வம் நிக்காதடா, ஓடிக்கேறா பாத்து போனே. ஓய் ஓய்
என்னடா கட்ட வேண்டிய மாதிரி ஓட்டுற? பொம்பளை பிள்ளைய பார்த்தா மட்டும் முன்னாடி இவளை தூக்கிட்டு ஓட்டுற. விட்றா, அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நம்ம அன்னைக்கு சண்டை ஓட்டுட்டாடா. சண்டையத்தை போட்டு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு சொத்தை தொலைக்கி பாக்கிறீங்களா? ஏடா கௌரவமா பழக்கண்டா சொத்து சேர்க்கறதாட குறியா இருக்கனே. கண்டவங்கிட்ட சண்டை போட கூடாது. இல்ல இந்த வரடா எங்க அப்பே சொன்ன மட்டும் அவரு உசுரோட விட்டு போறான். இல்ல கொலக்க ஆத்து போடுடா. ஏப்பா ஏய் போடா. பெரிய பிடிச்சு சொல்லிக்கிறீங்களப்பா. போப்பா நான் பாத்துக்கறேன். போப்பா. நீ கூட்டி போப்பா. போப்பா. போ. மகளே ஏண்டி பண்ணு? பஸ்ல விசல ஃபெயில் ஆயிட்டியா? ஏண்டி இப்படி பண்ண? என்ன நடந்துச்சு? அந்த புள்ளைய பெத்த அடைய பறி கொடுக்கதால சரி. யோ என்னையா நடந்துச்சு? என்னத்த சொல்றது மாமா, பொண்ணுன்னா 4 பேர் கேட்டு வரத்தான் செய்வாங்க. நான் கட்டியா கொடுத்துட்டேன். கட்டினா போஸ்மா மொத்தம் கட்டுவேன்னு சொல்லி கழுத நாண்டுச்சா தெரிஞ்சு மாமா. ஆடா தள்ளியா. ஏய் கிறுக்கழுத, உன் மயனை என்ன கட்டி மாமானா கட்டி வச்சுட்டு போறேன். நாண்டுகிட்டு செத்தா நினைச்சதெல்லாம் நடந்துருமா? ஆடா சை விரும்பாய், நீ போய் வெத்தலை இருந்தா எடுத்துட்டு போ. அழுகாத அழுகை நிப்பாட்டு. அழுகாதம்மா. நீங்களா முடிவெடுக்க வேண்டியது, பெத்தவங்களை தவிக்க விட வேண்டியது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. இந்த என்ன யோ நீ இந்த பக்கம் வாயா. பேச்சு இதை தொடு. இந்த உன் மக பஞ்சவரணத்தை என் மயன் போஸுக்கு பொண்ணு எடுத்து தர சம்மதமாயா? சம்மதம் மாமா. சந்தோஷமா? இப்பயாச்சும் சிரி. ஐயோ என்ன கொல்ல வராங்களே. என்ன நல்ல செஞ்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ இந்த பக்கமா. ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன தப்பு பண்ணேன்? என்ன காப்பாத்துங்க. வண்டி எடுப்பா. என்ன கொல்ல வராங்க. வண்டி எடுப்பா. வண்டி எடுப்பா. இல்ல படிச்ச எம்எல்ஏ வண்டி பஞ்சராய் கிடக்கு. வண்டி எடு. கொல்ல வரீங்க. இந்த வெறும்பையில கொல்லாம என்ன சொல்ற? ஏன் இவனை விட 8 குத்துக்கு இளையவன், பக்கத்து ஊர் எம்எல்ஏ. இந்த வெங்காயமும் அவனு தான் ஒன்னு தேர்தல ஜெயிச்சாங்க. சரி. அவன் மானஸ்தன். கார்ல ஏறினா மரத்துல மோதனா மண்டைய போட்டான். ஏப்பா அவன் மண்டைய போட்டதுக்கு இவரை மர்டர் பண்றதுக்கு என்னப்பா சம்பந்தம்? மறு எலெக்ஷன் வந்துச்சுல, இடைத்தேர்தல். ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல. அந்த காசை வாங்கி ஆடு வாங்கினாங்க, மாடு வாங்கினாங்க, இட்லி கடை வச்சாங்க. அந்த ஊருக்குள்ளே வட்டி கொடுத்து ஊரே செலும்பா இருக்காங்கல்ல. சர்வேஜனா சுகினோ பவந்துன்னு வேதத்திலே சொல்லியிருக்குன்னு. அதனாலதான் ஊர் கூடி பேசி முடிவு பண்ணி ஜாதி கலவரம்னு இவாள போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணி. சூப்பர். ஏப்பா அவங்க வாட்டுக்கு சீசுவான்னு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க காசை கொடுத்து பழகிட்டீங்க. அவங்களும் காசு வாங்கி பழகிட்டாங்க. ஏன்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இல்ல, இவங்க கொடுத்தாங்கல்ல. இப்ப இவங்க ஒரு வாய்ப்பு கேக்குறாங்கல்ல. சாக மாட்டேன் நட முடிச்சா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் சேர்ந்து மர்டர் பண்ணுவாங்க. தொகுதி நலன் கருதி அப்படி சொல்லு. சுருட்ட என் வண்டி முன்னாடி எதுவும் நடக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ஏப்பா தம்பி நீயாவது கொஞ்சம் நல்லவனா இருக்கேப்பா. முச்சந்தில வச்சு வெட்டுங்கடா. சுருட்ட என்னாச்சு? ஏன் அழுகுற? இந்தியாவுல இருக்க கோபக்காரங்க பூரா நம்ம ஊர்ல தான்டா இருக்காங்க. கண்ணு வைக்காதடா. ஆமா இதுல கண்ணு வேற விடுவாங்க. பூ சின்னாலப்பட்டி திண்டுக்கல் வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. எம்எல்ஏ செத்து போனா பந்து வேற நடக்கும். சின்னாலப்பட்டி திண்டுக்கல். அண்ணே அந்த கருமாத்தூர் வண்டி புள்ளி மாமி பேர் மறக்காம எழுதுறேன், இல்லைன்னா சண்டைக்கு வந்துருவாரு. எழுதிச்சண்டா. எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து இப்படி பாக்குறப்ப தினமும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்க கூடாதான்னு தோணுது. இங்கிட்ட இறங்கி உட்கார்ற. ஏமா நம்ம பேத்தி காதுத்துக்கு பத்திரிகையில பேர் போடுறதுக்கு பேர் எழுதியிருக்கான். ஏதாவது விட்டு போயிருக்கான்னு ஒரு தடவை சரி பார்த்துக்க. ஏமா ராசாத்தி, உங்க சொந்த பந்தத்துல யாராவது விட்டு போயிருந்தா சொல்லுமா. அப்புறம் காது குத்து வெட்டு குத்தாயிர போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே, எல்லா பேரும் எழுதியாச்சு. என்னங்க பேர் போட்டவனெல்லாம் ஒழுங்கா வந்து மொய் எழுத சொல்லு. எங்க வீட்டு ஆளுங்களை மெதமா நினைச்சிட்டீங்களா? நிறைய செய்வாங்க. எப்படி இருக்க? செல்லக்குட்டி இரு, சித்தப்பா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி போஸ் அப்பா
ஏப்பா 2 நாளா வீட்டு பக்கமே வரல? வண்டியை ஒர்க் ஷாப்ல விட்டுருந்தேன்ப்பா, அதான் அங்க இருக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ சொல்லுப்பா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உன் மாமா பஞ்சிருக்கலப்பா, அதை உனக்கு நிச்சயம் பண்ணி முடிச்சிட்டேன். சம்மந்தம் தானே? அப்பா எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம்? இப்ப பண்ணாம எப்படா பண்ண போற? சின்ன வயசுல நீங்க வளர்ந்த பொண்ணு, அம்மாவுக்கு ஒரு ஒத்தாசை இருக்கும்ல. என்ன ஆளாளுக்கு பெரிய மனுஷன் கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் பஞ்சு மருகி மருகி பின்னாடி தானே சுத்தி தெரிஞ்சா. கட்டுற தாலினா கட்ட போறா. ஏண்டா போசு? டேய் சொல்லி இருக்க வேண்டியதாடா. அங்க தலையாட்டி போட்டு இங்க எதுக்கு முசு முசுன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? நான் வேணா உன் லவ் மேட்டர் போய் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவா. கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டிருந்தா நான் என் காதல சொல்லியிருப்பேன். நிச்சயம் மட்டும் வந்து சொல்றாங்கடா. வேற யார் கேட்டிருந்தாலும் சத்தியமா நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேன்டா. என் அப்பா தான் கேட்டாங்கடா. டேய் அதை மறுத்து அவங்கள உசுரோட கொள்றதுக்கு எனக்கு சக்தி இல்லடா, சக்தி இல்லடா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு போஸ். நீயும் நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் சந்தோஷம். உங்க அப்பா கொடுத்த வாக்குக்காக நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும். எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சது இல்லை. எங்க அப்பா அம்மா மேல நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்க அப்பாவும் அம்மாவும் சந்தைக்கு போயிட்டு வரேன்னு திரும்பி வரும்போது பூனமா தான் வந்தாங்க. நான் உன்னை அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டேன் போஸ். நான் உன்னை சிறுக சிறுக மறந்துடுவேன். நீயும் என்ன மறந்துட்டு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போஸ். எப்ப பார்த்தாலும் இப்படி நடுசாமத்துல களவாணி பைய மாதிரி வந்து கதவை தட்டியே உனக்கு வெக்கமா இல்ல? நீ வாரப்பெல்லாம் முழிச்சிருந்து கதவை திறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணக்காரியா? ஊர் உலகத்துல ஆம்பளைங்க வேலைக்கு போகாம இருக்கீங்களா இல்ல வீட்டுக்கு தான் வராம இருக்கீங்களா? உன்னை போய் கட்டணும் நான் நினைச்சேன் பாரு, என்னை செருப்பாலே அடிக்கணும். ஸ்டாண்டு பக்கத்துல வீட்டை பாருன்னு சொன்னா கேக்குறியா நீ? எங்க ஆத்தா அப்ப என்னை பாத்துக்குவாங்கல்ல. ஏதோ பேசுறீ, அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அடிச்சு சிலுவாய் பேத்து போடுவேன். பேப்ப படி. ஏப்பா போஸு. அப்பா இங்க வாப்பா. என்னப்பா? உட்காரியா? ஏப்பா தினம் நடுக்குறி சாமத்தில் இந்த வண்டி அங்கேருந்து ஓட்டிகிட்டு வரது உனக்கு கஷ்டமா இல்லை? ஸ்டாண்ட்லேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் 30 கிலோமீட்டர் ஆகுது. இந்த 30 கிலோமீட்டருக்கு டீசல் போடுற காசுக்கு அங்கனக்குள்ளே வீட்டை பார்த்தேன்னு வச்சுக்க, ஆந்த சொந்த நேரம் படுத்து வச்சுக்கலாம், வேலைக்கு வீட்டுக்கு கஞ்சி குடிக்கலாம்ல. உன் மாமன்ட்ட சொல்லி அவனுக்குள்ள தானே ஒரு வீட்டை பார்க்க சொல்லுப்பா. எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லைப்பா. அதுக்குள்ளப்பா ஆன கஞ்சி இல்லாம ஆன தூக்கம் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் வேற தண்டியே ஆயிட்டியப்பா. அப்பன் சொல்றத கேளு.
ஐயா கருப்பா, என் மருமக, என் பேரன் ஒரு உச்சம் இல்லாம கைகால் சுகத்தோட என் வம்ச விளங்க நீதாப்பா அருள் புரியணும். இந்தா ஊதி வச்சு விடு. நல்லா நல்லா எந்திரிப்பா. அத்தை உங்க பேத்திக்கு ஏத்திக்கலாம்ல. பாண்டி செல்வம் போஸ் இருந்தாலும் பொறுப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அவனையும் அவன் பொண்டாட்டி கூட்டு போயிடுச்சு. நீங்க கிழவனும் கிழவையும் கஷ்டப்பட்டு விட்டுறாதீங்கடா. ஏதாவது ஒன்றுனா ஃபோன் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன் எங்கே இருந்தாலும். சரியா? சரிண்ணே. நான் கிளம்புறேன். குழந்தை பிறந்தது சொல்லி அனுப்பு. ரசத்தி நாங்க கிளம்புறோம். சரி வசந்தி பார்த்துப்போமா. அப்பா உடம்பு பார்த்துங்கப்பா. சூட்கேஸை நான் நான் எடுத்துக்கிறேன். பாத்துக்கிறையா, நீ முன்னாடி பார்த்து போப்பா. இந்தாம்மா. வேணாம்ப்பா, எனக்கு எதுக்கு இம்பிட்டு காசு? செலவுக்கு வச்சுக்க, சொன்னா கேளுமா. ஆமா இங்கிருந்து குடுக்குடுன்னு ஓடி போய் உங்க அம்மா கையில என்ன கொடுத்துட்டு வந்தீங்க? மருந்து மாத்திரை காசு கொடுத்துட்டு வந்தேன்டி. ஆமா இப்படியே சம்பாதிக்கிறதுலாம் உங்க அப்பனுக்கும் அத்தக்கும் கொடுத்துட்டு வந்தா நம்ம குடும்பம் எங்கிட்டு வழங்குறது? ஏய் ஏன் இப்படி பிரிச்சு வச்சு பேசுற? பெத்தவங்களுக்கு காசு கொடுக்குறது யாரும் கணக்கு பார்ப்பாங்களா? ஏன் உங்க அம்மா அப்பா வரும்போது நாங்களாம் கவனிக்கல? வந்த இடத்துல வம்பளுக்காம வாய் முட்டு வாடி. நான் அதான் சொல்லிட்டா மட்டும்தான் உங்களுக்குலாம் பொறுக்காது. செல்வம் இந்தா. அப்பா செலவுக்கு இந்த காசு போதுமாப்பா? இது போதும்பா. சரி, உள்ளு செப்புகளை சூதானமா வச்சுக்கப்பா. சரி இந்தாடா. டேய், நீயும் படிச்சிருந்தேன்னா இப்போ இவன மாதிரி வேலைக்கு போலாம்ல. நீ வருஷம் முடிச்சுன்னு பேல ஆகிட்டே இரு. என்ன எதுக்கு எப்போ பார்த்தாலும் அண்ணன் வஞ்சிக்கிருக்க? அண்ணன் பாவம்பா. ஏப்பா செல்வம், இந்தா முறுக்கு அதிரசம் எல்லாம் வச்சிருக்கேன். தீந்து போச்சுன்னா சொல்லு, அம்மா பஸ்ஸில் கொடுத்து விட்றேன். சரியா? சரிம்மா. ஏப்பா மெட்ராஸுக்கு போறிய, இங்கே உள்ளவங்க எல்லாம் மையம் எங்கே வேலை பார்க்குறான்னு கேட்டா என்னப்பா சொல்ல? ஐடியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லுமா. அந்த மொக்கச்சாமி மையன் கரேன்னு டவுசர் போட்டு பம்பு செட்டில் வேலை பார்க்குறானே, அந்த வேலைக்கு மெட்ராஸ் போகிற? அது ஐடிஐயே. நான் வேலை பார்க்குறது ஐடி. ரூம் ஃபுல்லாக ஏசி இருக்கும். தங்கி இருக்க இடத்துக்கே வந்து பஸ்ஸில் கூட்டு போவீங்கன்னா பார்த்துக்கேன். வீட்டுக்கே பஸ் வருமா? ஆமாம்மா, உன் மையன் ராசா மாதிரி இருப்பான். நீ எப்போ ராசாதாயா? டேய் பாண்டி, போய் ஆட்டோ கூட்டியாடா. சரிப்பா. ஏயா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? ஒரு நிமிஷம்ப்பா. எங்கே போகிறான் இவன்? இது எதுக்குப்பா இந்த பழைய வேட்டி சேலை எடுத்துட்டு வந்திருக்க? எப்பவும் அப்பா வேட்டியும் உன் சேலையும் தானம்மா போத்திட்டு தூங்குவேன். தனியாக இருக்கிறோன்ற நினப்பு வந்துடக்கூடாதுல்ல. இது இருந்தா நீங்கள் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும்மா. அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்டா அழுகிற? என்னதான் சொகுசான வாழ்க்கை இருந்தாலும், ஏசி ரூம் இருந்தாலும், உன் கையால் பிணைஞ்சு கொடுக்குற ஒரு வாய் சோறு கிடைக்குமாமா? ஏய், அவன் ஊருக்கு போறவனுக்கு தைரியம் சொல்லி அனுப்பிச்சுடாம நீயும் சேர்ந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. எந்திரி, எந்திரிச்சு ஊதி வச்சு விடு. எந்திரிப்பா, எந்திரிப்பா, எந்திரியா. இந்த பைய எடுத்துக்கடா. டேய் பாப்பா, பார்த்து இறங்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டல, புது இடத்துக்கு போற. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்டலாம் அன்பா அனுசரிச்சிரியா? இந்த பாப்பா போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாப்பா. அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கண்ணே. வரேண்ணே. ஐயா பாரு, கால் வைக்கிற இடத்துல கொண்டு வச்சிருக்கிறேன். பார்த்து சூதானமா போயா. சரி நீ வா. ஒத்தொத்தரா கிளம்பி போய் வீடே வெறிச்சோன்னு கிடக்கு. அம்மா நான் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்புறேன். காலேஜுக்கு போ, ஆனா பாஸே ஆகாத. இப்படியே பெயிலாய் அம்மா கூடயே இரு. பேச்சு நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவர் பெயிலாத்தான் ஆவார். அவர் கிடக்காருமா. நான் பாஸ் பண்ணிட்டு உன் கூடயே தான் இருப்பேன். அப்பா நீ எங்க கிளம்பிட்டா? மாமூடத்துக்கு போறேன்டா. அதுக்கு நான் போறேன். என்ன இப்பதான் குளிச்சுட்டு காலேஜ் போறோம்டா. அதுக்கு நாளை போயிட்டா போச்சு. சரி, மூடதுக்கு விஷயம் கேரியர் ஆடும்டா. சூதானமா கொண்டு வா. அண்ணா வா போஸ். ஆர்சி புக் வச்ச பணம் இந்தாங்கண்ணா. அண்ணா செல்வத்துக்கு விஷயம் தெரியாது. அவனுக்கு ஃபோன் பண்ணி பணம் ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்பாண்ணா. கொடு பேசுகிறேன். இந்தாண்ணா. அண்ணே. செல்வம் என்ன கொணன்னு பேசிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? ஒன்றும் இல்லைடா, இந்த பாண்டி பையன் கூட படிக்கிற பையனை வெட்டி கொண்டுட்டு செயலுக்கு போயிட்டான்டா. என்னன்னே சொல்ற? ஆமாப்பா, அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். இப்போ என்னன்னே பண்றது? போஸ் ஆர்சி புக்கு அடகு வச்சு காசு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். நானும் ஸ்கூலில் லோன் போட்டிருக்கேன்.
உன்னால ஏதாவது காசு பற்ற முடியுமாடா தம்பி? அண்ணனை அப்படியே விட்டுறக்கூடாதுண்ணே. நான் ஆஃபீஸில் லோனை போட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லண்ணே, அண்ணனை வெளியே கொண்டு வந்துடுவோம்ண்ணே. இல்லைண்ணா அண்ணனே நினச்சிட்டு அப்பா அம்மா மனதொடைஞ்சு போயிடுவாங்கண்ணே. சரிடா தம்பி. நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது கொலகார குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கேன்னு. வா எந்திரி. இவங்களோட சேர்ந்தா நீங்களும் தான் கெட்டு போயிருவீங்க. உள்ள போனா பெரிய தியாகி. அவனை காப்பாத்துறதுக்கு அண்ணன் தம்பிங்களாம் சேர்ந்து காசு போராட்டானுங்களா? காசு மக்க தேவைங்க. எங்க இருந்து தான் வந்திருக்கானுங்களோ தெரியல. யோ வக்கீல, எங்க அண்ணன் தம்பி 4 பேர் சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்லையா, என் தம்பியை வெட்டின மட்டும் வெளியே வரக்கூடாது. அவன் ஜென்மத்துக்கு உள்ளதான் கிடக்கணாமா. யோ என்னையா நோயின்னு பேசிக்க இருக்க? அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவனை நினைச்சு அழுத சாகனமையா. அவன் வெளியே வரக்கூடாது. ஆனா புருஷனை பார்த்து கட்டியிருக்கணும். சார், அப்பா அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டுமா? சீக்கிரம் கொடுத்து கூப்பிட்டுவாங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஐயோ, கூடியே இருக்கேன்னு சொன்னியா, இப்படி பண்ணிட்டியா? வண்டி பா, சாப்பிடலாம். தம்பி கூட்டி வாங்கப்பா, சாப்பிடுவோம் வாங்க. வாங்கப்பா. யார் கேட்டாலும் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. போலீஸ்க்கு சொல்ல வேண்டாம், கோர்ட்டுக்கு சொல்ல வேண்டாம், பெத்த தாய் கேட்குறேன், என்கிட்ட சொல்லக்கூடாதா? 5 பிள்ளைய பெத்து ஒரு பிள்ளை பழுதா போயிட்டான்னு பெத்தவங்க நினைக்க கூடாதியா? சொல்லியா, ஏன் அப்படி பண்ண? அவங்க துணி கடைக்கு எந்த பொம்பளையாளுங்க துணி எடுக்க போனாலும் அவங்க துணி மாற்றி பார்க்குறப்ப அதை படம் எடுத்து பார்க்குறதே அவன் வேலையாகவே இருந்திருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராசாத்தி மதினி அவங்க கடைக்கு துணி எடுக்க போயிருந்திருக்கு. அப்போ அவங்க துணி மாற்றி பார்க்குறப்ப அதை அவன் ஒளிஞ்சு நின்று படம் எடுத்து பார்த்துருக்கான். ஒரு நாள் அவன் படம் எடுத்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. சூப்பரா இருக்கடா. இதெல்லாம் எங்கடா எடுத்த? எங்க ஜவுளி கடையில தான். துணி நல்லா இருக்கான்னு அவளுக்கு போட்டு பாப்பாளுங்க. அவளுக்கு போட்டு பார்க்கும்போது நான் எடுத்துருவேன். இதெல்லாம் எடுத்து வச்சு என்னடா பண்ண போற? நீலாம் சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் தெரியாது. டேய், இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்டா. எத்தனை பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அவளை ஏன் இவளை பார். மாப்ள சரி கட்ட. ரொம்ப வலியுது, கண்ட்ரோல் பண்ணு. இவ இருக்காளே, யாரு என்னன்னே தெரியாம இருந்துச்சு. சரி, இப்பதான் கண்டுபிடிச்சேன். யாரு? கோடாங்கிப்பட்டிக்காரி, பேரு ராசாத்தியா. அப்படியா? பேருக்கு ஏத்த மாதிரியே இல்ல? சூப்பர். இப்போ ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணிட்டு உசிலம்பட்டியில போய் செட்டில் ஆயிருக்கா. இன்னும் ஒரு வாரத்துல உசிலம்பட்டிக்கே போய் ஊருகா போடுறேன்னா இல்லையா பாரு. நாங்கெல்லாம் யாரு? டேய், இது என் மதினிடா. டேய் மாப்ள, டேய் சாரிடா. டேய் ஏதோ விளையாட்டுல பண்ணிட்டேன்டா. டேய் உன் மதினி வேற, என் மதினி வேற இல்லடா. டேய் மன்னிச்சிடுறா. டேய் முதல்ல டெலீட் பண்றா. இதோ உடனே எரேஸ் பண்றேன்டா. எரேஸ் பண்ணிட்டேன்டா. அவன் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அவன் அழிக்கவே இல்லைம்மா. அதுக்கப்புறம் ராசாத்தி மதினி தங்கச்சி காயத்ரியை கூப்பிட்டு, காயத்ரி நீ போடி, நான் வரேன். சரி, இவன் எதுக்கு கூப்பிடுறான்? அவன் என்ன பேசுறான் தெரியுமா? என்ன, எதுக்கு கூப்பிட்ட? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உங்க அக்கா ஜவுளி கடைக்கு வந்திருந்தா. அவ துணி மாத்தி பார்க்கும்போது பூராத்தையும் வீடியோ எடுத்துட்டேன் என் ஹேண்டிகேம்ல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, என் கூட அடிக்கடி பாண்டின்னு பையன் சுத்திட்டு இருப்பான்ல, அவனோட மதினின்னு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட அக்கான்னு வேற சொன்னாங்க. சரி, அந்த கருமத்தை விடு, அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு பாவம் கல்யாணம் ஆனவங்கள. நீ ஒரு 5 நிமிஷம் வா, நம்ம 2 பேர்த்துக்குள்ள காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம். என்னம்மா பார்க்குற? நீ மட்டும் வரலன்னு வையன், பூராத்தையும் நெட்டில் விட்டுருவேன். இப்போ நீ ஏன் முடிவு பண்ணிக்க, நான் மட்டும் உன் உடம்ப ரகசியமாக பார்க்கறது பெட்டரா, இல்லாட்டி உங்கள் அக்கா உடம்ப இந்த உலகமே ரசித்து பார்க்கறது பெட்டரான்னு? அதுக்கப்புறம் 2 குடும்பமும் அவமானம் தாங்க முடியாம நாண்டுக்கிட்டு சாவாங்க. என்னடா இவ்வளவு மோசமா பேசுறானேன்னு பாக்குறியா? இந்த விஷயத்துல நான் ரொம்ப மோசமானவன். என்ன சொல்ற?
என்னாச்சு? ஏமா அழுகுற? எதுக்கு அழுகுற? கேக்குறல சொல்லுமா. ஏன் அழுகுன்னு கேட்டுட்டு இருக்கல, சொல்லு. சொல்லுமா. அக்காவை அசிங்கமா போட்டோ பிடிச்சத சொல்லி என்கிட்ட தப்பா நடக்க பாக்குறான் மாமா. ஏண்டா என் மதினியை நீ தப்பா படம் எடுத்து வச்சுட்டு எரேஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணாம என் மதினியோட தங்கச்சிட்ட வேற நீ அசிங்கமா நடக்க ஆசைப்பட்டிருக்க. அதுவும் இல்லாம இன்னும் எத்தனையோ அப்ராணி பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்க. வேணாம், பழகி தொலைச்சினேன்னு பாக்குறேன். மரியாதை செல்போன் கொடுத்துட்டு ஓடி போயிரு. என் குடும்ப பொம்பளைங்க சேலை ஒதுங்கினாலே ஓரக்கண்ணால பாக்குறவன்டா நானு. என் கிட்ட போய் மதுனி நொதுனின்ட்டு. இதோ பாரு, உன் குடும்பமானம் போகக்கூடாதுன்னா நான் சொல்றபடி கேளு. நீயா போய் அந்த பொண்ணுகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி ஒரு 5 நிமிஷம் கொண்டு வந்து விட்டு போ. எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்கடா. நீ என் மாமாவாரு. வேணா உன் மதுனி படத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ கரெக்ட் பண்ணிக்கோ. ஐயோ, என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக இவனை கொண்டிருக்கேன். இந்த விஷயம் நம்ம குடும்பத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியம்னு சொல்ல மாட்டேன்னு. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலம்மா. நான் பெத்த பிள்ளைல எனக்கு வலி எடுக்காம பிறந்த பிள்ளை நீ. உன் மனசுல இத்தனை வலியை சுமந்துக்கிட்டு இருக்கியா? உன் வயசுக்கு உனக்கு இவ்வளவு யோசிக்க தோணுச்சாப்பா? நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வந்த குலசாமிடா நீ. நாங்க யார் கையால பிடிச்சாது உன்னை வெளியே விட்டேன் தருமியா. தைரியமா இரு. வசந்தி, ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம்ல? சொத்து சேத்த மனுஷனே அண்ணாங்கஞ்சி இல்லாம அங்கங்க அல்லாடிக்கு இருக்காரு. ஆம்லேட் வேணுமா? வெறும் பயமானுக்கு நோத்தான போய் வீட்டுல வெங்காயத்தை வச்சு கஞ்சி விட்ட கதையெல்லாம் மறந்து வச்சாக்கு. ஏமா எப்ப அவர் சாப்பிட உட்கார்ந்தாலும் தொட தொட சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேலையை பாருமா. ஓடி என் காசுல கார கட்டல பேச வந்துட்டா. நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா வேலை அப்படியே கிடக்கு? எங்களை கேட்டா பொறுப்பா ஒரு தொழிலை வச்சு கொடுத்தா காலாவத்தை வந்து பார்க்கணும் அக்கறை இல்லை. 2 பிள்ளைய பார்த்துட்டு அறிவு இல்லாமல் தெரியுது. எத்தனை நாள் சொன்னாலும் மல்மட்டியா தெரிஞ்சா எப்படி? அம்மா, என்னடா லட்சுமணா திடுதுப்புன்னு வந்திருக்க? மருமா வரலையா? என்னடா என்னோட இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பக்கத்தில் பண்ரொட்டி போட வந்தேன். அப்படியே உன்னை பார்த்து போலாம் வந்தம்மா. பசிக்குதுமா. உட்கார்றா, எடுத்துட்டு வரேன். ஐயோ, முட்டை கருவாடுன்னு ஏதாவது இருந்திருந்தா செஞ்சு வச்சிருப்பேனே. வெறும் துவையல் தாயா இருக்கு, சாப்பிடு. துவையல் எடுத்து. மெதுவா சாப்பிட்றா. லட்சுமணா, எப்பப்பா வந்த? இப்போதான்ப்பா வந்தேன். சரி, சாப்பிட்டு பேச்சு இந்த சாமானை கொஞ்சம் வாங்கி வை. வா. சாப்பிட்டே வரேன். புள்ள மூஞ்சியே சரியில்லை, வாடி போய் வந்திருக்கான். ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. என்ன ஏதுன்னு கேளுங்க. அந்த பிள்ளையோட ஏதாவது பிரச்சனை இருக்குமா? நீ ஏதாவது கேட்க போய் அவள் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆறாமரை அவனா சொல்லட்டும். அது வரைக்கும் நீ எப்பவும் மாதிரி பார்த்துக்க. இந்தா இதை கொண்டு உள்ள வை. ராமரு. அப்பா நல்லா இருக்கியாயா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? என்னப்பா வீட்டுக்கு போகாம ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? பஸ் விட்டு இறங்கினதும் பள்ளிக்கூடம் தாண்டி தானே வீடு. ஒன்னு ரெட்டு பார்த்துட்டு போலான்னு தான். சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ராத்திரி பூரா அம்மாவுக்கு இஷ்யூ அதிகமாகி போச்சு. சரி, உன்னை கொஞ்சம் பார்த்தா அவன் மனசு சந்தோஷமா இருக்கும். 5-6 நாளைக்கு உன் வீட்டில் இருந்துட்டு போலான்னு வந்தோம்யா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன சார், ரிலேஷனா? டீச்சர் எங்க அப்பா அம்மா. ஓ, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வரேன் சார். சரிங்க வாங்க போலாம். இப்படி உட்காருங்கம்மா. அண்ணா சங்கரண்ணே, என்னங்க சார்? 2 டீ கொடுங்கண்ணே. இந்த கொடுத்துறேன் சார். நீங்க குடிச்சிட்டுங்க, பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாப்பா. ஐயா இந்தாங்கய்யா, டீ எடுத்துங்கய்யா.
தம்பி எந்த ஊரு? கருமாத்தூருங்கய்யா. அப்படியா? ஆமாங்கய்யா. சரி சரி வரேங்கய்யா. போங்க போங்க. வாங்க சார். இடம் ஆட ஆடுறீங்க போல இருக்கு. உங்களுக்காக 1 கிலோ கொடுண்ணே. சரிங்க சார். இந்தாங்கம்மா. இது என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, கறி. கறியா? எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்? வீட்டில் இருக்க அதிரசம் முறுக்கு எடுத்துட்டு பேரம்பேத்தியை பார்க்க வந்திருக்கேன்னு யாராவது சொல்லிட்டா மனசு ரொம்ப கஷ்டமாயிருமா. அதான் இதை எடுத்து போய் குழம்பு வைக்க சொல்லுங்க. அப்புறம் பிள்ளைங்களை பார்த்தா ஆளு கையில் 10 ரூபா. காசு வச்சிருக்கேன்ப்பா. வச்சுங்கம்மா, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? அது பாட்டுக்கு இருக்கட்டும். சரி, நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் ஸ்கூல் முடிஞ்சோன்னே வரேன். எம்மா ராசாத்தி. அத்தை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காதா? இந்தா. பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கா? ஆமா அத்தை. ஏமா ராசாத்தி, மாமா காத்தாடி கொஞ்சம் போட. போடுறேன் மாமா. இந்த கொடுங்க அத்தை. என்னத்த இது? கறி. கறியா? நீங்க ஏன் அத்தை இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? நீங்களே சிரமத்துல இருக்கீங்க. உங்க மாயன் வந்தா வாங்கிட்டு வர போறாரு. அவன் தாமா வாங்கி கொடுத்தான், பார்த்துட்டு தான் வரோம். அப்படியா? உட்காருங்க அத்தை. மாமா என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாம் தா. அத்தை கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுத்துறேன். சரி உட்காருங்க அத்தை. இதை எடுத்துட்டு வரேன். எந்திரி, அதை இழுத்து போடு. அதை இழுத்து போட்டு உட்காரு. கலட்டு கழுதைங்க. வந்தா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு படிக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடத்துல போய் பாக்குற மாதிரி பாத்துட்டு வருதுங்க. கறி மட்டும் தான் வாங்கி கொடுத்தானா? காசு கண்ணி எதுவும் கொடுத்தானான்னு தெரியலையே. வாத்தி, நீ பிள்ளைங்களுக்கா பாடம் நடத்துற? மோனே வா, இன்னைக்கு நான் உனக்கு பாடம் நடத்துறேன். தாத்தா பாட்டி வந்திருக்காங்க பாருங்க. வாங்கய்யா வாங்க வாங்கய்யா. தாத்தாட்ட வாங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. அப்பா சாப்பிட்டீங்களா? தங்கா. அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? நல்லா இருக்கலையா? பள்ளிக்கூடம் போயிட்டு வரியா? பேரம்பேத்தியை பார்த்தோன்னா உலகத்தையே மறந்துட்டாங்கப்பா. நல்லா படிக்கிறியா? ரோதி, சாப்பாடு எடுத்துட்டு வாம்மா. உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். என்னடா கண்ணு, அப்பதாவோட என்ன பேசிட்டு இருக்க? ஐயா என்ன படிக்கிறீங்க? அத்தை ஊட்டி விடுங்க அத்தை. யூகேசியாப்பா? சாப்பிடுறியா? ரொம்ப பெரிய படிப்போ. என்ன மூக்கு? அவ்வளோதான். சரியா சரியா போச்சு. ஆஹா, 7 ஆட்டுக்கறியா இருக்கு. எங்கடி வாங்கின? நீ தானடா வாங்கி கொடுத்த, மறந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல அத்தை. உங்க மாயன் இப்படிதான் என்கிட்ட அடிக்கடி விளையாடுவாரு. அதான் நீங்க வந்தோடனே சொல்லிட்டீங்கல்ல. இருடி. யோ எந்திரியா, எந்திரி. எதுக்கடி தூங்குறவன எனக்கு என்கிட்ட போய் சொன்ன? என்னத்த போய் சொன்னாங்க உங்ககிட்ட? நீயே உங்க ஆத்தக்கறிட்ட கறி வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் ஆட்டுக்கறியா இருக்கு, எங்க வாங்கணும் என்கிட்ட கேக்குற? இந்த மாதிரி நீ எத்தனை வாட்டி என்கிட்ட போய் சொல்லிருக்க? உங்க ஆத்தங்க பொண்ணுக்கு உன் அண்ணன் தம்பிக்கு நீ எவ்வளவு செஞ்சிருக்க? ஏய், வயசானவங்க உடம்பு சரியில்லாம பேரம்பேத்தியை பார்க்க வந்திருக்காங்க. ராத்திரி எழுப்பணும் நினைக்கிறியா? பேசாம வாய் மட்டும் பறி. இவங்களுக்கு நீ மட்டும் தப்பு இல்லையா? இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? அவனுங்க வீட்டுக்கு போக சொல்லு. மாசம்ல வாங்குறது நீ தானே? அதான் ஆக்கிட்டீங்களான்னு வந்துட்டாங்க போல இருக்கு. வந்தோமா பேரம்பேத்தியை பார்த்தோமா போன மாதிரி இருக்கணும். அதை விட்டு இங்கே டேரா போட்டுருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? என்னமோ உங்க அப்பங்காரன் வந்தோடனே காத்தாடி போடுன்றாரு. உங்க ஆத்தாக்காரி நான் சோறாக்கும்போது ஒரு வெங்காயம் கூட உரிச்சு தர மாட்டேங்குது. இவங்க பெரிய மைசூர் மகாராஜா மகாராணி வந்துட்டாங்க அக்கறையோட மகனை பார்க்க. காலையில அனுப்பல, சண்டை நாரி போயிரும் பாத்துக்க. இங்க பாரு, நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா காலையில உங்க அப்பனும் அத்தம் இங்க இருக்க கூடாது. அதை மீறி இருந்தாங்க, நான் என் 2 பிள்ளைகளை தூக்கிட்டு என் அப்பா தான் வீட்டுக்கு போயிருவேன். நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருக்கேன். ஏய் சீ, மனுஷியாடி ராட்சசி. உன்ன போய் எனக்கு கட்டி வச்சாங்களே கருமண்டா. யோ 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 எந்திரியா. புடி. கவுந்தடிச்சா படுக்குற? விடியட்டும் வச்சுக்கிறேன். ஏங்க என்னங்க? எதுக்கு இந்த வருஷம் வருஷற? ஒன்றும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அம்மா அப்பாலாம் கொடைக்கானல் டூர் போகணுன்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கார் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏண்டி இப்படி உரசி இங்கிட்ட இருந்து காசு எடுக்க நான் ஏடிஎம் மிஷினா? கூட்டு போ. கம கமான்னு மனக்கு இருடி ஒரு நிமிஷம். கை காட்டு கை காட்டு. ராசாத்தி, அம்மாவுக்கு மட்டும் ஊத்து. அம்மா நீங்களும் ஊத்து ஊத்து. நல்லா இருக்கேன் நான் வச்ச குழம்பு. வரவங்க போறவங்களுக்குலாம் ஆக்கி கொட்டுறதா என் வேலையா? நான் என்ன இந்த வீட்டுக்கு பணக்காரச்சியா? நேற்று ராத்திரி உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்ப போறாங்க? வந்தாச்சு, பேரம்பேத்தியை பார்த்தாச்சு, கிளம்பி போக வேண்டியதானே? அதை விட்டு இங்கே டேரா போட்டிருந்தாங்கன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? காலையில இருந்து காட்டு கத்து கத்திட்டு இருக்கிற, வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? ஏய்,
ஆத்தால அப்பன வீட்ல இருக்காங்க எதுக்கு சத்தம் போற என்ன கேட்டாலும் பதிலே சொல்லாம இப்படி மறக்கட்ட மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? நிறுத்தி வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி அடுத்தது ஒரு ஜென்மம் இருந்தா நீ ஆம்பளை தாண்டி போற 10 மாசம் சம்மந்து பெத்தாதான் அந்த வலி தெரியும். ஏய் உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு வெறும் 10 மாசம் தாண்டி. என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு தாலி கட்டினதுல இருந்து கட்டையில போற வரைக்கும் இந்த சும்மா எங்களுக்கு தாண்டி. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா மாவள நான் உனக்கு பொண்டாட்டியா பிறந்து உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. ஓஹோ சாபம் கொடுக்குறீங்களோ? கையாலாகாத ஆம்பளை இல்ல எங்களால சாபத்தை தவிர வேற என்னத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா எங்க அப்பா நான் தன்னை வாத்தியாருக்கு படிக்க வச்சிருக்காங்க. இல்ல மாவள ஒன்னெல்லாம் வெட்டி. ராமரே ஏப்பா ராமரே. வரேன்ப்பா. அழகப்பன் கூப்பிட்டாரு போ. அப்பா என்னப்பா 10 நாள் இருக்குன்னு சொல்லிட்டு பையன் அதுவும் கிளம்பிட்டீங்க? இல்லைப்பா ஆத்தா வீட்டை பூட்ட மறந்துட்டாளாம். வாங்கின சாமான்லாம் அங்கனைக்கு எங்கே கிடக்கும். எவனாவது களவாணி போய் தூக்கிட்டு போயிடுவாங்கயா. இன்னொரு தடவை சாவாசமாக வந்து இருந்துட்டு போகிறோம். மாமா அத்தை என்ன நீங்க வந்தது காலை சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கிளம்பிட்டீங்க? உங்களுக்காக தானே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுப்புல இட்லி வச்சுட்டேன், சட்னிலாம் அரைச்சிட்டேன். இருந்து சாப்பிட்டு போங்க மாமா. பரவாயில்லத்தா, இன்னதோட வரும்போது சாப்பிட்டுக்கலாம். அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை. அப்பா இருங்கப்பா நானும் வரேன். அப்பத்தா ஊருக்கு போறீங்களா? சரி வா, பஸ்ஸுக்கு நேராச்சு. இந்தப்பா ஐயா, இதை வச்சுக்கிறீங்களா? பட்டு வட்டுமா? டாட்டாப்பா. பட்டமா போயிட்டு வாங்க. சரித்தா. இப்படி உட்காருங்கம்மா. செத்த உட்காந்துருங்கம்மா, வந்துடுறேன். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. யாரும் இல்லாத அனாதையா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. எப்பா பார்த்தா தர்மா பிச்சை. ஏன் சாமி வயிற எங்க ஆத்தா மாதிரி நினைச்சுக்கையா. இந்தம்மா நாங்கள் என்னைக்கு நேரத்தில் சாப்பிட்ருக்கோம். வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். வேணாம்ப்பா. ஏன்பா இப்படி கொலைப்பட்டு என் புறத்துக்கு தான் 2 பேரும் புள்ள வீட்டுக்கு வந்தீங்களா? என் பொண்டாட்டி மேலே தானே பக்குவம். நான் என்னப்பா பண்ணேன்? சாப்பிடலாங்க. சாப்பிடாம போனா என் புள்ள ஊக்கி போயிடுவா. குடுறா குடு. சாப்பிடு. காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக. கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக. ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக. கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை வெட்டீக. அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். என்னப்பா? வாப்பா. அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டோம்ப்பா. இன்னுமா பள்ளிக்கூடம் விடல. பேரனை பார்த்துட்டு ஊருக்கு போலான் இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் புள்ள எங்க? இன்னும் பள்ளிக்கூடம் விடல? உங்க ஆத்தால இருக்கிற ஆஸ்மா என் பிள்ளைக்கு ஒட்டிக்கணும்னு நான் தான் எங்க அம்மா வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேன். வெட்டி புடுவ. யாத்தாடி அவங்க? கொன்று. என்னடா செல்லம், பள்ளிக்கூடம் விட்டனே நேரா தாத்தா பார்க்க வந்துட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா படிச்சு இங்கிலீஷ் பேசுனேன். வாங்க மாப்பிள்ள. வாப்பா போஸ், உக்காரியா? என்ன மாப்பிள்ள கவலையா வந்து உட்காந்துருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா.
அம்மா ஆசையா பேரனை பார்க்கணும்னு சொல்லுச்சு. அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கு, இவனுக்கும் ஒட்டிக்கும்னு இங்க கொண்டு வந்து விட்டா மாமா. அப்படியா பேசுன அந்த சிரிக்கு மக? ஏன்பா அவ சிலுவாய பேக்காம நீங்க வந்து பேசிக்கிருக்க? இந்தாப்பா புள்ளைய தூக்கிட்டு போ. புள்ளைய தூக்கிட்டு போய் மதுரை கிட்ட காட்டு. போ போ போஸ். கண்ணு யார் வந்திருக்கா பாரு. அப்பதான் பாட்டு பாரு. அப்பதான் மல்ல உட்காருங்க. இருக்கேன் பாரு. பள்ளிக்கூட விட நேரம் ஆயிருச்சா? இங்க பாரு. டா முத என் புள்ளைய கொடு. ஓ சீக்கு வந்து என் பிள்ளைக்கு ஒட்டிக்கல போய். யார்கிட்ட நீ புள்ளைய பிடிக்கிட்டு இருக்க? குண்டு வாடி உன்ன. ஏய் இது எங்க புருஷன் முன்னாடி சண்டை. எமனா வந்து சண்டைய மூடி விடுறீங்க. விடுறீங்களா? வயசான காலத்துல அரளி விதை அடிச்சு குடிச்சிட்டு சாகாம இப்படி வீட்டுக்கு வீடு வந்து தொண்ணாந்து திரிறீங்க. வெக்கமா இல்ல? அடிச்சு கொண்டாங்க. யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? எங்க அம்மா தூக்கனால அந்த புள்ளைங்க எல்லாம் வந்துடா. போதிரி. நான் பாத்துக்கறேன். எங்க அம்மா விட்டு இந்த புள்ளைய புடுங்கற. ஏய் போஸ் ஏய் அம்மா, உன் வீட்டுக்கு நாங்கள் வந்து தப்புத்தாம்மா, தப்புத்தான். இனிமே நாங்கள் வரமாட்டோம். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். போய் தொலைடி. அம்மா, உன் பிள்ளைய மட்டும் பாருமா. அவன் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. அப்பா, நீ தானப்பா வேணும் வேலையும்னு உன் தங்கச்சி மகளை எனக்கு கட்டி வச்ச. 5 பிள்ளைங்க இருந்தோம். வயசான காலத்துல உங்களுக்கு ஒரு சோறு போட ஒருத்த கூட இல்லையப்பா. இதுக்காகப்பா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இந்த காலால சைக்கிள் ஓட்டி எங்க எல்லாரையும் வளர்த்தியாப்பா. நீ தூக்கி வளர்த்தியா? வயசான காலத்துல அரளி விதை அடிச்சு குடிச்சிட்டு சாகாம இப்படி வீட்டுக்கு வீடு வந்து தொண்ணாந்து திரிறீங்களே. வெக்கமா இல்ல? நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா காலையில் உங்கள் அப்பனும் அத்தம் இங்கே இருக்கக்கூடாது. நான் என்ன இந்த வீட்டுக்கு பணக்காட்சியா? அண்ணே பாண்டி, ஏய், நம்ம தம்பியை கொண்டு வர தள்ளியா பேர் தெரியுங்கடா. பாண்டி நிக்காம ஓடுறா. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன்னை அம்மா கிட்ட உசுரோட ஒப்படைக்கணும். அண்ணே பாத்துனே ஓடா. விடக்கூடாது. ஏய் பாண்டி இவங்க யாரும் நெருங்க விடாம பாத்துக்கிறேன்.
செல்வம் பாண்டிய வெட்ட பாக்குறாங்க. வாடா போய் காப்பாத்தலாம் வாடா. ஏய் எங்களுக்கு என்ன வாய்க்கா வரும் சண்டையாடா? சொல்றா. உங்க வீட்டு பொம்பளை கிட்ட நாங்க என்ன தப்பா நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்களோ அதுதானே என் தம்பியும் பண்ணா. உன் தம்பி என்ன பண்ண தெரியுமாடா? பாண்டி எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியலண்ணே. காசு பணம் சம்பாதிக்கிறதுல நாங்கள் கொஞ்சம் மோசமாக நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொம்பளை போதைப்பொருளை நினைக்கிறவன் எங்கள் கூட புறம் தொலைஞ்சிட்டான். கேவலப்பட்டவன். உன் தம்பி கொன்னது சரிதான். இது தெரிஞ்சிருந்தா நாங்களே உன்னை கொண்டிருப்போம். தப்பு நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிருங்க போஸ். போஸ் எந்திரி போகலாம். வாங்கப்பா போலாம். ஏமா எண்ணெயும் இல்லாமல் குழம்பு எம்புட்டு ருசியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊற்று. தண்ணி அம்மா வந்து ஊற்றுமா. இத்தனை வருஷ வாழ்க்கையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமா வச்சிருந்தேனா? சாமி, அந்த சிரிக்கு மக நாக்குல பல்ல போட்டு பேசும்போது பாதி உசுறு போயிருச்சு. நான் மட்டும்தான் சாகலான்னு நினைச்சேன். இவளுங்க கிட்ட உங்களை அனாதையை விட்டுட்டு போக மனசு இல்லை. அதான் என் கூட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
புரியுதுதா. யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நீ சொல்லி எதை மீறி இருக்கேன் பேச்சு. வா போவோம். ஒரே ஒரு கவலை தாங்க மனசுல. கடைசி 2 பிள்ளைய சேவைக்க வைக்காம போறோம். பொறுப்பானவங்க பொழைச்சுக்குவாங்க. வீடு வந்தாச்சு. வாங்கடா டேய், இறங்குடா. வாங்கண்ணே. அம்மா அப்பா யாரெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. டேய் போஸ் வாடா. சீக்கிரம் வாடா டேய். வந்துட்டேனே. மா மா பா அப்பா மா அம்மா அம்மா பாண்டி ஜெயில இருந்து வந்துட்டாமா. செல்வம் வேற வந்திருக்கான். மா எங்கிட்டு இருக்க? எங்கடா காணோம்? எமோய் அப்பா எங்கம்மா இருக்க? அப்பா சைக்கிள் வேற எங்க இருக்கு? வீட்டை வேற திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. எங்க போனீங்க? எங்கண்ணே போயிட்டாங்க? எங்க இருந்திருக்காமா? அம்மா அண்ணே சாப்பிட்டதெல்லாம் கூட இங்க தானே இருக்கு. அப்ப கொல்ல பக்கம் இருக்காங்களான்னு போய் பாப்போம். வாங்க வாங்க. என்னப்பா இங்க உட்காந்துருக்கீங்க? ஏமா அப்பா எல்லாரும் வந்திருக்கம்மா. அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல போல் இருக்கேன். என்னாச்சு? அம்மாய் ஏன்ப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தீங்க? அம்மா அப்பா அப்பா அம்மா அப்பா அம்மா என்ன பாருங்கப்பா. அப்பா அப்பா பாருமா. உங்களை கூட வச்சு சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டது. இந்த பாவி பத்த முடிக்கூடாது. போயிட்டாப்பா போயிட்டாப்பா விட்டுட்டு. அப்பா இப்படி 5 பிள்ளைகளை பத்தி அனாதையா செத்து கிடைக்கீங்களப்பா. அப்பா உங்களுக்காக ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். உங்க கூட சந்தோஷமா இருக்க தானே என் பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன். எங்களை விட்டுட்டு இப்படி சாகிறதுக்கா இங்க வந்தீங்க? ஐயோ அத்தை! மாமா வெறுஞ்சிருக்கி மாலா இருந்த எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு ஆரியாயமா போயிட்டீங்களே. ஐயா பாண்டி என்ன மன்னிச்சிரியா. எனக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ 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 அத்தை. ஐயோ மாமா அத்தை உங்க பேரன பாருங்க. ஏண்டி பசப்பி இந்த பேர்ல காமிக்காம வேண்டிய உங்க உசுரை நம்ம கொண்டேன். இங்க வந்து ஊருக்கு மேல நடிச்சிட்டு இருக்கியா? போடி மாப்பிள அவளை அடிச்சு கொள்ளுங்க மாப்பிள. பாவி மகன் 2 உசுரை குடிச்சு போட்டு ஊரை ஏமாத்துற காட்டியில கட்டி போயிட்டா. செத்து தொலை மாப்பிள. அவளை அடிச்சு கொள்ளு மாப்பிள. அடிச்சு கொள்ளு மாப்பிள. இவளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த உசுரை விட்டாங்க. எப்படியாவது நல்லா இது சொல்ல வேண்டாம் மாப்பிள. அவ சாகணும். விடுடா டேய். அப்பா அம்மா பார்க்கணும்னு கேட்ட போல நேர்ல பார்க்கலன்னு சொன்னியே. இப்படி பார்க்கதான் என்ன வர சொன்னியா? மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு. ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. எங்காத்தா ஒரு கோயில் எங்கப்பா அதில் சாமி. எங்காத்தா ஒரு கோயில் எங்கப்பா அதில் சாமி. இதுதானே எங்களோட பூமி. மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு. ஊருக்குள்ள
அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. மாப்பிள்ளைகளா அவங்களே நினச்சி என்ன பண்ணுறது? வாங்க சாமி கூட போகலாம். வேணாம் மாமா. எங்க அப்பனும் ஆத்தாலும் இன்னும் எங்க மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் மாமா இருக்காங்க. அவங்க செத்து போயிட்டான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. நான் பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பா வச்சுக்கிட்டே இருப்பார் என்ன. ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பா தான் 2 பேருமே சேர்ந்து என்ன வாழ்க்கையில ஃபெயில் ஆகிட்டு போயிட்டாங்க மாமா. பிள்ளையா பிறந்து அவங்களுக்கு செய்யறதுக்கு குடுப்பணம் இல்லாமல் போயிருச்சா மாமா. அவங்க வாழ்கிற காலத்தில் ஒரு வாய் சோறு போட முடியாத பக்கத்து பயல்கள் ஆயிட்டோம். காக்காய்க்கு சோறு போட்டா அவங்க சாப்பிட்ட மாதிரி ஆயிடுமா மாமா? இது வீடு இல்ல மாமா, எங்களோட கோயில் மாமா. 5 பேரு அண்ணன் தம்பி வாழும் இந்த வீடு. பாசத்துக்கு பஞ்சமில்ல நாளும் சொல்லி பாடு. வெறுங்காலில் நீங்க நடந்து எங்க உசுர தாங்கி சுமந்து. வெறுங்காலில் நீங்க நடந்து எங்க உசுர தாங்கி சுமந்து. வாழ்ந்திருந்த காலம் பொற்காலம். என்ன பண்ணி தொலைச்ச ஏன் நெஞ்சுக்குள்ள ராட்டினங்கள் சுத்துறது. என்ன பண்ணி தொலைச்ச ஏன் காதுக்குள்ள காட்டுக்குயில் கத்துறது.